பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அவன் எங்கிட்ட தான் விஷயத்த சொல்லலை, ஆனால் நீயாவது அவங்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்க கோமதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க, நான் எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, டே சரவணா கடைக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம்மா கடைக்கு தான் கிளம்பிட்டேன், டே கொஞ்சம் கோயில் வரைக்கும் போகணும், என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தங்கமயில் இருந்துட்டு, அத்தை நான் உங்கள் கூட வரேன், நீங்களும் நானும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைப்பா, நான் சரவணனை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், ஏன்னா அவன் பேரில் தான் வேண்டுதலே இருக்குது, ஏன்னா அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான்ல, இப்படியெல்லாம் என் பிள்ளை இருக்கவே மாட்டான், அதனால தான் கோயிலுக்கு போய் இவன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிடுறாங்க. தங்கமயில் இருந்துட்டு, ஐயோ இங்கே இருந்தாவது நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், ஆனால் அத்தை வேறு இவரை தனியாக கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க, இவரும் எல்லா உண்மையும் சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுறதா, அதுக்கப்புறம் மாமா நினைக்கிற மாதிரி நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோமே, இது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு, அத்தத்தை நம்ம 3 பேரும் என்ன கோயிலுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, நான் என் அம்மாவோட தனியாக கோயிலுக்கு போகிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கேட்கவும், ஐயோ மாமா நீங்கள் எதுக்கு கோச்சிக்கிறீங்க, நான் ஒன்றும் அந்த அர்த்தத்துலலாம் சொல்லலை, எனக்கும் கோயிலுக்கு போகணுன்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீயும் நானும் நாளைக்கு கோயிலுக்கு ஒன்றா போகலாமா, ஆனால் நான் இப்போ சரவணனை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சரவணன் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் உன்னை கோயிலுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகலடா, உனக்கும் மயிலுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் அதை பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.